ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நற்செய்தி ஜெப ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, யோபு என்ற ஒரு மனிதன் மிகவும் ஆண்டவர் மேல் பயபக்தியா இருந்த ஒரு மனிதன். அவனை பற்றி சொல்லப்படுகிறது, யோபு 1 அதிகாரம் 1 வசனம், அவன் ஒரு உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஒரு சன்மார்க்கன், அதாவது நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறது. 3வதாக அவன் தேவனுக்கு பயந்தவன். 4வதாக பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு மனிதன் பல பாடுகளை, பல துக்கங்களை, பல வேதனைகளை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவர். யோபு புத்தகம்தான் முதலாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகம். அவன் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் கடந்து தான் அனுபவித்ததை பின்பு சொல்லுகிறான். 42வது அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இது நடக்குமா, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, என் கணவன் என் மனைவி ரட்சிக்கப்படுவார்களா, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல திருமண காரியம் நடக்குமா என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு கலங்கி போயிருக்கலாம். ஆனால் யோபு சொல்வது போல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனைகள் கண்டிப்பாக மாறும். நீங்களும் சொல்லுங்கள், யோபுவை போல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. அவர் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை குறித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதை எந்த திருடனும் திருட முடியாது, எந்த சத்துருவும் அதை பறிக்க முடியாது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கட்டாயமாய் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக தலையை தாழ்த்தி நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வேலை எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற தடைகளை மாற்றுகிற ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக. நன்மையான காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.